கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகரமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தேவன் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம், அதுல 15ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. ஞானத்தினால என்ன பண்றான்? ஒரு பட்டணத்தையே அந்த ஏழை மனிதன் என்ன பண்றான்? விடுவிக்கிறான். ஆனா விடுவித்தாலும் அவனுடைய ஞானம் என்ன பண்ண, அந்த ஏழை மனிதனுடைய ஞானம் ஒருவரும் நினைக்கவில்லை. சோதரம். நாங்க எத்தனையோ பேர் நீங்க விடுவிச்சிருக்கலாம். எத்தனையோ பேருக்கு நீங்க நன்மை செஞ்சுக்கலாம். எத்தனையோ பேர் நீங்க உதவி செஞ்சுக்கலாம். ஆனா உதவி செய்ய தேவனுடைய குணாதிசயம். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்கிறவராகவே இயேசுக்கு சுற்றி தந்தார். ஆனா அந்த ஏழை மனிதன் பாருங்க, வருமானத்திலிருந்து அவனுடைய ஞானத்தை வச்சு என்ன பண்றான்? ஆனா அவனுடைய ஞானம் என்ன பண்ணுதுங்க? அசட்டை பண்ணப்படுகிறது. ஒருவேளை கிராம ஊழியக்காரர் இருக்கான், அவங்க என்ன பண்ணாலும் அவங்கள சில அசட்டை பண்ணுவாங்க, அசட்டை பண்ணிட்டு வருவாங்க. அவங்கள யாரும் நினைக்கிறது இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட பாதையில் நீ கடந்து கொண்டு இருக்கீங்கன்னா, இல்லை அப்படிப்பட்ட பாதையில் நீ போய்கிட்டு இருக்கீங்களா? என்னை யாரும் கண்டு வரணும், எல்லாத்தையும் நான் என் குடும்பத்துக்கு எவ்வளோ நன்மை செஞ்சேன், என் தாய் தப்பனுக்கு எவ்வளவோ நான் நன்மையான காரியங்களை செஞ்சேன், ஆனால் என்னை ஒரு பொருட்டாவது என்னதில்லை. எனக்கு நான் கொடுக்குற பைசா தான் அங்கே பணிக்கிறாங்க. எனக்கு மேலே என்ன பண்ணுறேன்? எந்த விதமான அன்போ கரிசனை என் மேலே எதுவும் அவங்க இல்லை அப்படின்னு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவர். யாரும் அவன் நினைக்கணும்னு சொல்லி கவலைப்படாதீங்க. யாரும் நினைச்சும் பார்க்க மாட்டேன், மறந்துடுவாங்க. மனுஷனுடைய மறந்து போடுவாங்க. நன்மை செய்ய ஒருவன் பண்ண. ஆனாலும் நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை என்ன பண்ண, அவர் உங்களை மறக்க மாட்டான். அவனவன் செய்த பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிற ஆண்டவர். நிச்சயமா உங்களுக்கு பலன் உண்டு. உங்களுடைய ஞானத்தை தேவன் ஆண்டவர் நம்ம கர்த்தர் கொடுத்த ஞானத்தை நீ செலவிட்டு அந்த குடும்பத்துக்கு நன்மை செஞ்சுக்கிறீங்க. சில பேர் நன்மை செஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு அந்த பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்துருப்பார். அந்த குடும்பத்தில் அந்த பொறுப்புகளை கொடுத்துருப்பார். ஒருவேளை உங்களை எண்ணாம போயிருக்கலாம், உங்களை அசட்டை பண்ணியிருக்கலாம். அதனால நீங்க சோர்ந்து போய் உட்காந்துறாங்க. என்னை யாருமே, நான் என்கிட்ட எதுவுமே இல்லை, எந்த ஒரு பணபலம் எனக்கு இல்லை, எந்த ஒரு ஆளோட சப்போர்ட் எனக்கு இல்லை. ஆண்டவருடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன பண்ணாரு? உங்களுக்கு கூட இருக்கிறார். ஆமா, சோதரம். உங்கள் பக்கத்துல 1000 பேர், உங்களை 14, அது உங்களை அணுகாது. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த ஏழை மனிதனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, யாரு உங்களை நினைக்காம சொல்லிட்டு நீங்க ரொம்ப இருந்துட்டு, நான் கூட சில நேரத்துல நினைப்பேன், எவ்வளவு சீட்டா நம்ம நினைக்காம, சரி நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்பு, நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோதரம் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ண கூடாது? நம்ம அப்படி நினைக்காம கூடாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சங்கீதக்காரன் தாவீது பார்த்தீங்கன்னா, அவன் நிறைய ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, அவன் ராஜாவன் பண்ணி அவன் லிஸ்ட் எடுத்து யாருக்கு நம்ம நன்மை செய்யணுமா சொல்லி நம்ம எடுத்து அந்த லிஸ்ட் எடுத்து வாசிப்பான். அப்போ இன்னாருக்கு சொல்லும் பொழுது தாவீது போய் என்ன பண்ணுவான்? அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்வான். அவனை யார் என்ன பண்ணா, அவன் கூட என்ன பண்ணுவான்? அவங்களை அமர வச்சு ஒரு ஊனமுற்ற என்னன்னு தெரியல, ஆனால் உண்மையிலேயே எனக்கு அருமையா தேவையில்லை, அவர் ஆச்சரியம் முடக்கத்தக்கதாக இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் தாவீதுக்கு இருந்தன. தாவீதுக்கே இருந்தாருன்னா, தாவீதுக்கே அந்த எண்ணத்தை கொடுத்தாருன்னா, அவன் என்ன பண்றான்? ஏழை மனிதன் என்ன பண்றான்? நினைக்கிறான். யோனத்தானும் தாவீது என்ன பண்ணான்? ஒரு நல்ல ஒரு சிநேகிதனா வாழ்ந்தாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை யார் நினைக்கல, ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார். அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதித்தவர் நம்ம குடும்பத்தை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அதுல என்ன பண்ண, நீங்க சோர்ந்து போகாதீங்க, யாரும் நினைக்க சொல்லி கவலைப்படாதீங்க. பரலோகத்தின் தேவன் உங்களோடு இருந்து உங்க வாழ்க்கையில பெரிய காரியம், நீங்க இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக உங்களை மாற்றுவார். நீங்க இன்னும் நன்மை செய்யணும், அதுல சோர்ந்து போயிடாதீங்க. நீங்க உற்சாகமா செயல்படுங்க. உங்கள் சந்ததி வாழ்ந்திருக்கும் என்று நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்க வாழ்ந்திருப்பீர்களாக, சுகித்திருப்பீர்களாக. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அப்படியா என்ற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். ஆமென்.